Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க, இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே விஷ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே சென்டராக இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி 9:16 இந்த சைஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் யாரோட பர்த்டே வந்து விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை சூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கு விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பட்டனை கொடுத்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக 9 இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் 9 இமேஜ் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் 9 இமேஜ் மட்டும் போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் சைடில் ப்ராஜெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் எஸ்என்பி பர்த்டே ஸ்டேட்டஸ் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படிலாம் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆட் பண்ணல சாங் வந்து எந்த ஃபைலுமே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தினாக்கா இங்கே ஆட் பண்ணியிருக்க அந்த சாங்கை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ரிவியூ லிங்கை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து பார்த்தினாக்கா தனியாக வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ தனியாக வந்துடும். ஸோ அது மாதிரி வந்ததுக்கப்புறம் வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஷயம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீலை வந்து செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வீடியோவெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிங்க அப்படின்னாக்கா விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னாக்கா ஹாப்பி பர்த்டே வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை எங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோவை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி இப்போ அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். எஃபெக்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 9 இமேஜ் தான் எடிட் பண்ணியிருப்போம். அந்த 9 இமேஜையும் வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 இமேஜ் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா இமேஜையும் அதாவது ஃபோட்டோன்னு போட்டிருக்க எல்லா இமேஜை மட்டுமே நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும் பாருங்கள். இந்த 3 குரூப்லேயும் ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஹார்ட்டுன்னு போட்டு 3 குரூப் இருக்கும். அந்த ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் விஷ் பண்ண போகிறவங்களோட ஃபோட்டோவை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஹார்ட்டினில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா மூவ் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க குரூப்பை வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறமா இந்த குரூப்புக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம்.
எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா குரூப்புக்கும் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லை வந்து சூஸ் பண்ணி நான் ஒரு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே 3 குரூப்பையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் எடிட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கும் பாருங்க, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த 2 குரூப்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அகைன் சேம் இதே மாதிரியே இன்னொரு 3 குரூப் இருக்கும். அந்த 3 குரூப்லேயும் எல்லா இமேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் எல்லாத்தையும் அந்த குரூப்லேயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் எல்லாமே பேஸ்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நாம் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு இமேஜ்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யாருக்கு விஷ் பண்ண போகிறோமோ அவங்களோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த நேம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹச்பிடி காப்பின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே க்யூட்னு வந்து டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல, அதாவது நேம் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ ஐக்கன் இருக்கும். அது வந்து ஹையில் இருக்கும். ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேம் வந்து தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து ஒரு சிசி எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நார்மலாக இருக்க வீடியோவே நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இல்லை சிசி எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்க அந்த 2 ஐ ஐக்கனையும் எனபிள் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான சிசி எஃபெக்ட் கிடைக்கும். அது தேவைப்படுறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நார்மலாகவே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக நாம் வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.